வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 12th டெஸ்ட் பார்ட் 2 இளம் தேடி தேர்வில் 27வது டெஸ்ட்டில் ரிவிஷன் 12வது டெஸ்ட் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதில் 12th தமிழ் பார்ட் 2 இதில் 75 கேள்விகள் இருக்கும். சரிங்களா, அதில் 75 கேள்விகள் இருக்கும். பார்ட் 1 பார்த்தாச்சு, அதில் 100 கேள்விகள் இருந்தது. இதில் 75 கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறும். உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செயல், சரிங்களா. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குறள் படி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயலில் செய்கிறதுக்கு உறுதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செயல் பார்த்தீங்கன்னா வெற்றி அடையும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணணும், சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க, சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நம்பிக்கை இருக்குது, சரிங்களா. தொடர்ந்து படிங்க, முயற்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவு வெற்றி பெறுவீங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். முதல் கேள்வி, 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்று சுட்டப்பட்ட துறைமுகம் எது? 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்று சுட்டப்பட்ட துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எண்ணூர், மயிலாப்பூர், தூத்துக்குடி, குளச்சல். மயிலாப்பூர் தான் மல்லியர்பா என்று சுட்டப்பட்ட துறைமுகம் ஆகும். விடை பி. இன்று சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது? பல்லவர் குடைவரை கோவில் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது? 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் மகேந்திரவர்மன், 3ஆம் மகேந்திரவர்மன். விடை 1ஆம் மகேந்திரவர்மன். விடை ஏ, 1ஆம் மகேந்திரவர்மன். மூன்றாவது கேள்வி, வள்ளல் பச்சையப்பர் எந்த நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று அவரது நாட்குறிப்பில் உள்ளது? காவேரி கரையா, வைகை கரையா, கூவக்கரையா, இல்லைன்னா அடையாறு ஆற்றின் கரையா? கூவம் ஆற்றின் கரை. விடை சி, கூவம். வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று அவரது நாட்குறிப்பில் உள்ளது. பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வெங்கடசாமி, ப. ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார் அதனை அவர் சென்னையிலே உருவாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும் அன்னதில் தோணிகளும் ஓடும் என்று மாவலிபுர செலவு எனும் தலைப்பு, மாவலிபுர செலவு எனும் தலைப்பில் கவிதையாக கூறியுள்ளார் பாரதிதாசன். நான்காவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நதி திருவல்லிக்கேணி ஆறு என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்ட எந்த நதி திருவல்லிக்கேணி ஆறு என்று அழைக்கப்படுகிறது? கொற்றலையாறு, அடையாறு, பாலாறு, கூவமாறு. விடை கூவமாறு. மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேற்றத்திற்கான இடமாக தேர்ந்தெடுத்தார். ஆங்கிலேயர் குடியேற்றத்திற்கான இடமாக தேர்ந்தெடுத்தார். அன்று அப்பகுதியின் இருபுறமும் கூவம் அழகான ஆறாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அதனை அழைத்தனர். இருக்கக்கூடிய கூவம் மாற்றா திருவல்லிக்கேணி ஆறுன்னு அப்போதைக்கு அழைச்சிருக்காங்க. ஐந்தாவது கேள்வி, விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து கூவமாறு ஓடிக்கொண்டிருந்த இடத்தை வாங்கியவர் யார்? பிரான்சிஸ் டே, வாரன் ஹேஸ்டிங்ஸ், சார்லஸ் கார்ன்வாலிஸ், ஜான் சோர். இந்த சென்னை பட்டணத்தில் வாங்குறது யாரு? பிரான்சிஸ் டே. விடை ஏ. விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து 22/8/1639 நாள் பிரான்சிஸ் டே வாங்கினார். ஆறாவது கேள்வி, யாருடைய ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது? பாருங்க, சென்னையோட பொற்காலம், யாருடைய ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது? எலியேல், தாமஸ் பிட், ஜான் சோர், ரிச்சர்ட் வெல்லஸ்லி. தாமஸ் பிட் என்பவரின் காலம் சென்னையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏழாவது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. 1715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி, 1812 சென்னை கோட்டை கல்லூரி, 1837 சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, 1839 பிரசிடென்சி பள்ளி. இதுல தவறாது என்னன்னா பிரசிடென்சி பள்ளி தான். இது 1840 கொண்டு வரப்பட்டது, சரிங்களா. அதுக்கப்புறம் பின்னாடி அது பிரசிடென்சி காலேஜா மாறிடுச்சு. 1717 உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி ஆகும். அப்ப ஆசியாவில் முதல் ஐரோப்பிய முறையிலான பள்ளி எங்க உருவாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் தான் உருவாச்சு. அது பேரு புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. 1840 உருவான பிரசிடென்சி பள்ளி பின்னாளில் மாநில கல்லூரியாக மாறியுள்ளது. சரிங்களா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ் 1840 ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க.
அதுக்கப்புறம் காலேஜா மாறி இருக்குது. 1857ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1914 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ராணி மேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம் ஆகும். சரிங்களா? முதல்ல ஒரு பெண்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட கல்லூரி ராணி மேரி கல்லூரி 1914 உருவாக்கப்பட்டது சென்னையில். ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. பச்சையப்பன் கல்லூரி தான் ஆங்கிலோட உதவி இல்லாம இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. 8வது கேள்வி, முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்ட முதல் கட்டிடம் எது? பாருங்க, முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்ட முதல் கட்டிடம் எது? தென்னக தொடர்வண்டி தலைமையகம், உயர்நீதிமன்றம், சேப்பாக்கம் அரண்மனை, விக்டோரியா அரங்கு. விடை சேப்பாக்கம் அரண்மனை. விடை சி, சேப்பாக்கம் அரண்மனை. இந்தோ சராசனி கட்டடக்கலை, இது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த சேப்பாக்கம் இந்தோ சராசனி கட்டடக்கலையில உருவாக்கப்பட்டது. ஆல்சோ தென்னக தொடர்வண்டி தலைமையகம், உயர்நீதிமன்றம் எல்லாமே உங்களுக்கு இந்தோ சராசனி கட்டடக்கலை தான். 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனையே ஆகும். 9வது கேள்வி, இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? சரஸ்வதி மகால் நூலகம், கன்னிமாரா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், நீலகிரி நூலகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். விடை பி. விடை பி. 10வது கேள்வி, 1856ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? 1856ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? தாம்பரம், எழும்பூர், ராயபுரம், வேலூர். ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. விடை சி, ராயபுரம். 11வது கேள்வி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று பாடியவர் யார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று பாடியவர் யார்? சேக்கிலார், தாயுமானவர், வள்ளலார், மாணிக்கவாசகர். பாடியவர் வள்ளலார். விடை சி. விடை சி. இப்பாடல் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை எனும் பாமாலையில் உள்ளது. சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் 8ஆம் பாடல் இதுவாகும். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினி போக்கியருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார். வாடிய பயிரை கண்டபோது வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி வெறுக்கும் தன்மையுடையவை. திருவருட்பா 6 திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, திருவருட்பா 6 திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடை நூல்களாகும். யாருடையது? வள்ளலாரோடது. 12வது கேள்வி, மல்லுவிழா வீதி மடநல்லார் மாமயிலை என தொடங்கும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம். விடை தேவாரம். விடை பி, தேவாரம். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களின் தொகுப்புகள். இவர் பாடல்கள் இசை பாடல்களாகவே திகழ்கின்றன. இப்பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். இந்த பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் விரவி கிடக்கின்றன. அனைத்தும் சம்பந்தர் திருஞான சம்பந்தரின் பாடல்களில் விரவி கிடக்கின்றன. 13வது கேள்வி பொறுத்துக. 13வது கேள்வி பொறுத்துக. ஸோ டி ஆப்ஷன் அடுத்த பேஜில் இருக்கு, அதெல்லாம் அதில் எழுதியிருக்க நோட் பண்ணிக்கோங்க. மலிவிழா. மலிவிழா என்றால் விழாக்கள் நிறைந்த. மலிவிழா என்றால் விழாக்கள் நிறைந்த. கலிவிழா. கலிவிழா என்றால் எழுச்சி தரும் விழா. கலிவிழா என்றால் எழுச்சி தரும் விழா. பலிவிழா என்றால் திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. ஒளிவிழா ஆரவார விழா. ஒளிவிழா என்றால் ஆரவார விழா. ஸோ விடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி. விடை டி. 14வது கேள்வி, உலாது இலக்கண குறிப்பு தருக. உலாது என்றால் செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, வினைத்தொகை. உலா அது என்றால் செய்யுளிசை அளபடை. விடை ஏ. 15வது கேள்வி, டேஸ் விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். டேஸ் விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். நெல், சுண்ணாம்பு, உப்பு, கோதுமை. உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். விடை சி, உப்பு. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உமணர்கள் உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றனர். பாருங்க, பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உமணர்கள் உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றுள்ளனர்.
16வது கேள்வி, பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது? பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது? அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை. விடை அகநானூறு. விடை ஏ அகநானூறு. 17வது கேள்வி, சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. களிற்றியானை நிறை 120 சரியாக பொருந்தியுள்ளது. மணிமிடை பவளம் 180 சரியாக பொருந்தியுள்ளது. நித்தில கோவை 100 சரியாக பொருந்தியுள்ளது. இப்ப விடை வந்து அனைத்தும். விடை அனைத்தும். டி அகநானூறு. இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. களிற்றியானை நிறையில் 120, மணிமிடை பவளத்தில் 180, நித்தில கோவையில் 100 என பாடல்கள் உள்ளன. அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்முவனார். அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்முவனார். நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் இவர் வல்லவர். அம்முவனார் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர். இவரின் பாடல்கள் 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவருடைய பாடல்கள் 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றிலும் தொகுக்கப்பட்டுள்ளன. 18வது கேள்வி, ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? அப்துல் ரகுமான், தோப்பில் முகமது மீரான், மு சுந்தரமுத்து, சி மணி. விடை தோப்பில் முகமது மீரான். விடை வந்து பி தோப்பில் முகமது மீரான். தோப்பில் முகமது மீரான் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் எனும் சிற்றூரில் 1944ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் தமிழிலும் மலையாளத்திலும் படைப்பவர். புதினம், சிறுகதை போன்ற பல்வேறு இலக்கிய தலங்களில் இயங்கியவர் தோப்பில் முகமது மீரான். இவர் எழுதிய சாய்வு நாற்காலி எனும் புதினம் 1997ஆம் ஆண்டில் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது. துறைமுகம், கூனன் தோப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருதை பெற்றுள்ளன. அப்ப இவருடைய தோப்பில் முகமது மீரான் இவருடைய சாய்வு நாற்காலி எனும் புதினம் பார்த்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 19வது கேள்வி, கோவைப்பழம் மூக்கும், பாசிமணி கண்ணும், சிவப்பு கோட்டு கழுத்தும், வேப்பிலை வாழும். கோவைப்பழ மூக்கும், பாசிமணி கண்ணும், சிவப்பு கோட்டு கழுத்தும், வேப்பிலை வாழும் என்ற பாடலில் காட்சிப்படுத்தப்பட்ட படிம வகை எது கேட்டிருக்காங்க. படிம வகை மெய்ப்படிமம், பயன்படிமம், வினைப்படிமம், உருப்படிமம். இதுல பயன்படுத்தப்பட்ட படிம வகை மெய்ப்படிம வகை. விடை ஏ மெய்ப்படிமம். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா நான் பிச்சமூர்த்தி. சரிங்களா? சோ நான் பிச்சமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. 20வது கேள்வி, மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? தேவதேவன், கல்யாண்ஜி, நா பிச்சமூர்த்தி, ஆவே முனுசாமி. விடை வந்து பாத்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. விடை சி நா பிச்சமூர்த்தி. மாந்தோப்பு பருவகாலத்தின் அழகு தோன்ற இருப்பதை இப்படிமம் உணர்த்துகிறது. 21வது கேள்வி, பொறுத்துக. தாளை மலர். தாளை மலர் என்றால் அன்னம். தாளை மலர் என்றால் அன்னம். செருந்தி மலர் என்றால் பொன். செருந்தி மலர் என்றால் பொன். முள்ளி மலர் என்றால் நீலமணி. முள்ளி மலர் என்றால் நீலமணி. புன்னை மலர் என்றால் முத்துக்கள். புன்னை மலர் என்றால் முத்துக்கள். இப்ப விடை வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. சரிங்களா? சோ விடை சி. விடை சி. 22வது கேள்வி, எயிற்பட்டினம் உள்ள ஒய்மா நாட்டை ஆட்சி செய்தவன் யார்? எயிற்பட்டினம் உள்ள ஒய்மா நாட்டை ஆட்சி செய்தவன் யார்? அதியமான், நல்லியக்கோடன், வேகன், நலங்கிள்ளி. விடை பி நல்லியக்கோடன். 23வது கேள்வி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு என்ன? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு என்ன? நேர்மறை பண்பு, எதிர்மறை பண்பு, முரண் பண்பு, இவை அனைத்தும் எதிர்மறை பண்பு. விடை பி எதிர்மறை பண்பு. 24வது கேள்வி, வில்லியரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? எருமை, குதிரை, நாய், யாளி. இதில் குறிப்பிடப்படும் விலங்கு நாய். விடை சி நாய். 25வது கேள்வி, என்னிடம் 2 சரக்கு கப்பல்களோடு 3ஆக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி யாரை குறிப்பிடுகிறார்? பாருங்க, என்னிடம் 2 சரக்கு கப்பல்களோடு 3ஆவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி யாரை குறிப்பிடுகிறார்? சுப்பிரமணிய பாரதியார், சுத்தானந்த பாரதி, சோமசுந்தர பாரதியார், பாரதிதாசன். சோமசுந்தர பாரதியாரை குறிப்பிடுகிறார். விடை சி சோமசுந்தர பாரதியார். விடை சி. 26வது கேள்வி, வேறுபட்டதை தேர்ந்தெடு. வேறுபட்டதை தேர்ந்தெடு. மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை, சிறு பானாற்றுப்படை, நெடுநல் வாடை. விடை நெடுநல் வாடை.
நெடுநாள் வாடை வந்து பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல், மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல்கள். அடுத்து 27வது கேள்வி, பின்வருவனவற்றுள் அகம் சார்ந்த நூல் அல்லாதது எது? பின்வருவனவற்றில் அகம் சார்ந்த நூல் அல்லாதது எது? 18 கலித்தொகை, நற்றிணை, குறுந்தொகை. விடை 18. அகம் சாராத நூல் அப்ப புறநூல் எதுன்னா உங்களுக்கு 18. விடை ஏ. 28வது கேள்வி, மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் என்னும் கவிதை வரிகள் யாருடையது? மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் எனும் கவிதை வரிகள் யாருடையது? இளங்கோ, கிருஷ்ணன், பூமணி, நகுலன், பக்தவச்சல, பாரதி. விடை நகுலன். விடை சி நகுலன். 29வது கேள்வி, ராமலிங்க அடிகள் வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ராமலிங்க அடிகள் வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ராமச்சந்திர வைத்தியநாத், தோப்பில் முகமது மீரான், அசோகமித்தன், ஊரன் அடிகள். விடை ஊரன் அடிகள். விடை டி ஊரன் அடிகள். 30வது கேள்வி, அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஜார்ஜ் மிலி, தாமஸ் ஆல்வா எடிசன், செஸ்டர் கார்ல்சன், பிரான்சின் லூமியர் சகோதரர்கள். விடை தாமஸ் ஆல்வா எடிசன். விடை பி தாமஸ் ஆல்வா எடிசன். 31வது கேள்வி, லிட்டில் ட்ரம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? லிட்டில் ட்ரம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சார்லி சாப்ளின், டுபான், சாமிக்கனு, வின்சென்ட், தியோடர் பாஸ்கரன். சார்லி சாப்ளின். விடை சார்லி சாப்ளின். விடை ஏ. 32வது கேள்வி, சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? அரங்கேற்று காதை சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம், ஆரண்ய காண்டம். விடை புகார் காண்டம். அரங்கேற்று கதை புகார் காண்டத்தில் அமைந்துள்ளது. தமிழர்களின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. பாருங்க, தமிழர்களின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. அரசகுடி அல்லாதவர்களையும் காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் எனப்படுகிறது. அப்ப குடிமக்கள் காப்பியம் என்ன காரணம்? அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. புகார், மதுரை, வஞ்சி காண்டங்கள் முறையே சோழ, பாண்டிய, சேர மன்னர்களை பற்றியவை என்பதால் மூவேந்தர் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் ஒரு புரட்சி காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் முத்தமிழ் காப்பியம் எனப்படுகிறது. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டு வந்துள்ளதால் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த நூல் பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. எவ்வளவு சிறப்புகள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. 33வது கேள்வி, குழல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை எனும் சிலப்பதிகார பாடல் எந்த பா வகையை கொண்டு பாடப்பட்டுள்ளது? ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா. விடை ஆசிரியப்பா. விடை ஏ ஆசிரியப்பா. 34வது கேள்வி, பொறுத்துக. நித்திலம், நித்திலம் என்றால் முத்து. கல்லஞ்சி உருவகை, எடை அளவு. களஞ்சி என்றால் உருவகை, எடை அளவு. ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம். ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம். அரசு உவா பட்டத்து யானை. அரசு உவா பட்டத்து யானை. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா டி. விடை டி. 35வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. 21 நரம்புகளை கொண்டது பேரியால், 17 நரம்புகளை கொண்டது மகரையால், 13 நரம்புகளை கொண்டது சகோடையால், 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டியால். தவறாக பொருந்தியதுன்னா 13 நரம்புகளை கொண்டது சகோடையால், இதுதான் தவறானது. 21 நரம்புகளை கொண்டது பேரியால் சரியானது, 17 நரம்புகளை கொண்டது மகரையால் சரியானது, 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டியால் சரியானது. விடை சி. சகோடையால் வந்து பார்த்தீங்கன்னா 14 நரம்புகளை கொண்டது. 14 நரம்புகளை கொண்டது. 36வது கேள்வி, சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என்று குறிப்பிட்டவர் யார்? கம்பர், பாரதியார், பாரதிதாசன், வள்ளலார். விடை பாரதியார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என்று பாரதி குறிப்பிடுகிறார். வரந்தரு கதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். 37வது கேள்வி, அச்சம் பெருமிதம் இலக்கண குறிப்பு தருக. அச்சம் பெருமிதம் இலக்கண குறிப்பு தருக. தொழில் பெயர், வினைத்தொகை, பண்புத்தொகை, வினையால் அணையும் பெயர். அச்சம் பெருமிதம் தொழில் பெயர்கள். விடை
ஏ. 38வது கேள்வி ஈட்டுப்புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும். ஈட்டுப்புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை, நந்தி கலம்பகம், குறிஞ்சிப்பாட்டு, சிலப்பதிகாரம். விடை நந்தி கலம்பகம். விடை பி நந்தி கலம்பகம். 39வது கேள்வி உய்ப்போன் செய்தது காண்போருக்கு எய்துதல் மெய்ப்பாடு என்ப மெய் உணர்ந்தோரே என்று அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல், முறுவல், செய்ற்றியம். விடை டி செய்ற்றியம். 40வது கேள்வி சங்ககால கல்வெட்டுகளுள் என் நினைவுகளும் என்ற ஐராவதம் மகாதேவன் எழுதிய கட்டுரை வெளிவந்த இதழ் எது? கல்வெட்டு, கணையாளி, மணியாச்சி, தென்றல். சோ விடை கல்வெட்டு. விடை ஏ கல்வெட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகளில் ரிசர்ச் பண்ணுறதுல ரொம்ப இஷ்டம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியில் ஈடுபட்டாரு, சரிங்களா? கல்வெட்டு ஆய்வுகள் நிறைய ஈடுபட்டாரு. ஸோ அதை பற்றி பார்ப்போங்க. ஐராவதம் மகாதேவன் தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் 30 ஆண்டுகள் ஈடுபட்டார். சிந்துவெளி எழுத்துருவை ஆய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அவருடைய ஆய்வுகள் 5ற்கும் மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிப்பட்டுள்ளன. ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970லும், இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992லும், தாமரை திரு விருது 2009லும் விருதுகளை பெற்றுள்ளார். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை இவர் கண்டுபிடித்து இலக்கியத்தையும் கல்வெட்டாய்வையும் ஒருங்கிணைத்தது ஒரு குறிப்பிடத்தக்க செயலாகும். புகழூர் கல்வெட்டு ஈரான் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 41வது கேள்வி அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் என்னும் சிலப்பதிகார பாடலில் அமைந்துள்ள மெய்ப்பாடு எது? மருட்கை, இளிவரல், பெருமிதம், அச்சம். விடை மருட்கை. விடையே மருட்கை. 42வது கேள்வி மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் கல்வெட்டுக்கள் யாருடைய மற்றும் எந்த நூற்றாண்டை சார்ந்தது என்று ஐராவதம் மகாதேவன் குறிப்பிடுகிறார்? மாறன் வழுதி 1ஆம் நூற்றாண்டு, கூன்பாண்டியன் 2ஆம் நூற்றாண்டு, விக்ரமபாண்டியன் 3ஆம் நூற்றாண்டு, பாண்டியன் நெடுஞ்செழியன் 2ஆம் நூற்றாண்டு. விடை டி பாண்டியன் நெடுஞ்செழியன் 2ஆம் நூற்றாண்டு. விடை டி. 43வது கேள்வி கரூரை அடுத்த புகழூர் ஆறு நாட்டார் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் குறிக்கப்பெறும் மன்னர்கள் கோ ஆதன், செல்லிரும்பொறை, பெருங்கடுங்கோன், இளங்கடுங்கோ, இளங்கோ. இந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அனைத்து மன்னர்களும், சரிங்களா? ஸோ விடை அனைவரும். விடை டி அனைத்தும். 44வது கேள்வி சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்? சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்? புதுமைப்பித்தன், ஜெயமோகன், அம்சல்குமார், அஜயம்பாலா. விடை ஏ ஜெய புதுமைப்பித்தன். 45வது கேள்வி பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக. பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக. அறம் தர்மன், அறம் பார்த்தீங்கன்னா தர்மன். வலிமை பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன், வள்ளல் கர்ணன். சோ அறத்துக்கு பெயர் பெற்றவன் தர்மன், வலிமைக்கு பெயர் பெற்றவன் பீமன், நீதிக்கு பெயர் பெற்றவன் மனுநீதி சோழன், வள்ளலுக்கு பெயர் பெற்றவன் கர்ணன். விடை 2, 3, 4, 1. சோ ஆன்சர் வந்து பி. விடை பி. 46வது கேள்வி முள்ளும் மலரும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? முள்ளும் மலரும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கே பாலச்சந்தர், வைரமுத்து, உமாசந்திரன், செலியன். விடை சி உமாச்சந்திரன். முள்ளும் மலரும் எனும் நூலின் ஆசிரியர் யாரு? உமாசந்திரன். விடை சி. 47வது கேள்வி ஆராய்ச்சி பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆராய்ச்சி பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சாத்தா சர்க்குணர், மயிலை சீனி வெங்கடசாமி, விபுலானந்த அடிகள், நீலகண்ட சாஸ்திரி. விடை மயிலை சீனி வெங்கடசாமி. விடை பி. 48வது கேள்வி நிந்தை என்பதன் பொருள் என்ன? நிந்தை என்பதன் பொருள் என்ன? வலிமை, சோர்வு, உறக்கம், பழி. விடை டி பழி. நிந்தை என்பதன் பொருள் பழி, பழிச்சொல் சொல்லக்கூடிய அந்த பழி. 49வது கேள்வி பொல்லாத யூதர்களும் போர்ச்சேவர் குழுவும் வல்லானை எள்ளி புறக்கணித்து வாய் மதமாய் என்ற இரட்சணிய யாத்திரிய பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது? ஆரண்ய பருவம், நிதான பருவம், குமார பருவம், ஆதி பருவம். குமார பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. விடை சி குமார பருவம். ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவலாக இரட்சணிய யாத்திரியம் படைக்கப்பட்டது. இது 3700
66 பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவக காப்பியம் ஆகும். இது ஆதிப்பருவம், குமாரப்பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம் என 5 பருவங்களை கொண்டது. ரச்சனிய பருவம் ஆகிய 5 பருவங்களை கொண்டது. இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் உள்ள ரச்சனிய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சியில் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. இதன் ஆசிரியர் H.A. கிருட்னர். பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறிஸ்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன. H.A. கிருட்டினார் போற்றி திரு அகவல், ரச்சனிய மனோகரம் முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார். இவரை கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றுவர். 50வது கேள்வி, உன்னலிர் இலக்கண குறிப்பு தருக. முன்னிலை பன்மை வினைமுற்று, தன்மை ஒருமை வினைமுற்று, வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர். விடை முன்னிலை பன்மை வினைமுற்று. விடை ஏ. 51வது கேள்வி, வானம் வாய்த்த வளமலை கவா அன் காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் போகணும் என்ற தமிழ் சிறுபானாற்று பாடல் வரிகளில் குறிப்பிடப்படும் மலை எது? பரம்பு மலை, நலிமலை, மலையமான் நாடு, பொதிகை மலை. விடை பொதிகை மலை. விடை டி பொதிகை மலை. 52வது கேள்வி, தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. பாரி பிரான்மலை சரியாக உள்ளது. ஆய் அகத்தியர் மலை சரியாக உள்ளது. ஓரி மலாடு தவறாக உள்ளது. நல்லி நெடுங்கோடி மலை முகடு சரியாக உள்ளது. அப்ப தவறாக பொருந்தியுள்ளன சி மட்டும் தான். விடை சி. ஓரி என்றால் கொல்லிமலை. 53வது கேள்வி, எந்த மலைப்பகுதியில் இருந்து பறித்து வந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அதியமான் கொடுத்ததாக கூறப்படுகிறது? பொதினி மலைப்பகுதி, பரம்பு மலைப்பகுதி, பூரிக்கல் மலைப்பகுதி, கொல்லிமலை பகுதி. விடை வந்து பூரிக்கல் மலைப்பகுதி. விடை சி பூரிக்கல் மலைப்பகுதி. 54வது கேள்வி, அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் எது? அரிமடமும் சான்றோருக்கு அணி என்று கூறும் நூல் எது? சிறுபஞ்சமூலம், திருக்குறள், பழமொழி 400, திரிகடுகம். விடை சி பழமொழி 400. 55வது கேள்வி, சிறுபாணன் பயணம் தொடங்கிய முடித்த இடம் எது? நல்லூர், கிடங்கில் வேலூர், கிடங்கில் ஏற்பட்டினம், நல்லூர். சிறுபாணன் பயணம் தொடங்கிய இடம் நல்லூர், முடித்த இடம் கிடங்கில். விடை ஏ. நல்லூர் மற்றும் கிடங்கில். விடை ஏ. 56வது கேள்வி, சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? தலையானங்கடத்து செருவென்ற நெடுஞ்செழியன், ஓய்மாநாட்டு நல்லிய கோடான், விக்ரம சோழன். விடை ஓய்மாநாட்டு நல்லிய கோடான். விடை சி. 57வது கேள்வி, என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர் யார்? பாருங்க, என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர் யார்? சார்லி சாப்ளின், மார்லன் பிராண்டோ, பால் மியூனி, ரிச்சர்ட் பர்டன். விடை வந்து மார்லன் பிராண்டோ. விடை பி மார்லன் பிராண்டோ. 58வது கேள்வி, வி.சி. கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் யார்? காமராஜர், அண்ணா, பெரியார், முத்துராமலிங்க தேவர். விடை பெரியார். விடை சி பெரியார். அண்ணாதுரையின் நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்று நடித்தார் வி.சி. கணேசன். அதை பார்த்த பெரியார் பி.சி. கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டார். அந்த பெயரே அவருக்கு நிலைத்தும் விட்டது. 59வது கேள்வி, பொறுத்துக. காதை சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையின் உட்பிரிவு. சருக்கம் சூளாமணி பாரதத்தின் உட்பிரிவு. இளம்பகம் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு. படலம் கந்தபுராணம் மற்றும் கம்பராமாயணத்தின் உட்பிரிவு. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 60வது கேள்வி, பிறனில் விளைவோர் கிளையடுங் கெடுப்ப என்பது எதன் பாடல் வரிகள்? பிறனில் விளைவோர் கிளையடுங் கெடுப்ப என்பது எதன் பாடல் வரிகள்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், சீராபுராணம். விடை கம்ப ராமாயணம். விடை சி கம்பராமாயணம். 61வது கேள்வி, பொருத்தமானதை தேர்ந்தெடு. தன்னிகரில்லா தன்மை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருப்பது. என் வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருப்பது. திருமணம் புரிதல், மக்களை பெற்று எடுத்தல், முடிசூடல் முதலான நிகழ்வுகளை கொண்டிருப்பது. என்னன்னு கேட்டிருக்காங்க. இலக்கண நூலா, பெருங்காப்பியமா, இல்ல சிறுகாப்பியமா, இல்ல அறநூலா? இந்த மூன்றும் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா பெருங்காப்பியம். இந்த மூன்றும் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா பெருங்காப்பியம். விடை பி. 62வது கேள்வி, பாரத சக்தி மகாகாவியம் எனும் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன், புலவர் குழந்தை, கவிமணி, சுத்தானந்த பாரதியார். பாரத சக்தி மகாகாவியம் எனும் நூலின் ஆசிரியர் சுத்தானந்த பாரதியார். விடை டி.
63வது கேள்வி, ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? மயிலைநாதர், பதுமனார், ஆறுமுக நாவலர், இளம்பூரணார், மயிலைநாதர். விடையே மயிலைநாதர். நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரையும் தமிழ் விடுத்தூது பாடிய புலவர் அந்நூலில் பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடரையும் குறிப்பிடுகின்றனர். 64வது கேள்வி, இந்திர மோகனா இந்த நாடக நூலை வெளியிட்டவர் யார்? இந்திர மோகனா இந்த நாடக நூலை வெளியிட்டவர் யார்? அஞ்சலையம்மாள், வைமு கோதநாயகி, அற்புதம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்திர மோகனா என்னும் நாடக நூலை வெளியிட்டவர் வைமு கோதை நாயகி. விடை பி. ஸோ வைமு கோதநாயகி வந்து பார்த்தீங்கன்னா நாவல் ராணி, கதாமோகினி, ஏகாரசி என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்டவர் வைமு கோ எனப்படும் வைமு கோதைநாயகி. ஜெகன்மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். ஜெகன்மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சு மூலமும் காந்திய கொள்கைகளை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார் வைமு கோதைநாயகி. 65வது கேள்வி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழண்ணல், ரா. காசிராசன், புதுமை பித்தன், அஜயன் பாலா. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எனும் நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன். விடை சி. விடை சி, புதுமை பித்தன். ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து புதுமை பித்தன் சாப விமோசனம், அகலிகை ஆகிய கதைகளை எழுதியுள்ளார். புதுமை பித்தன் நெல்லை தமிழில் எழுதி புகழ் பெற்றார். புதுமை பித்தன் பார்த்தீங்கன்னா நெல்லை தமிழில் எழுதி புகழ் பெற்றுள்ளார். 66வது கேள்வி, சென்ற இடத்தால் செலவிடா தீதொருகி நன்றின்பால் எதுவாகும்? எது அறிவு? இடைப்பட்ட சொல்லை தேர்ந்தெடு. சோ ஏய்ப்பது, என்பது, காண்பது, உய்ப்பது. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. விடை டி, உய்ப்பது. 67வது கேள்வி, யாருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வதை போன்றது? பொறாமை மிக்கவருடன், அஞ்சுவதற்கு அஞ்சாமல் வாழ்பவருடன், அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன், உறவுடையவர் போல் நடித்து உட்பகை கொண்டவருடன். அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வதை போன்றது. விடை சி. உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள், பாம்போடு உடன் உறைந்தற்று. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது என்று திருக்குறளில் வள்ளுவர் கூறியுள்ளார். இது ஓமை அணி ஆகும். 68வது கேள்வி, கடனறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடனறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? காலமறிதல், வினைத்திட்பம், குறிப்பறிதல், தூது. விடை டி, தூது. 69வது கேள்வி, யாருக்கு நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் என்று ஒன்று இல்லை. பின்பு வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையோருக்கு, சான்றோருக்கு தூற்றும்படி குற்றம் புரியாதவருக்கு, ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று அறிந்து கொள்ளும் அறிவுடையோருக்கு, தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து செயல்படுவருக்கு. யாருக்கு? சரிங்களா? சோ பின்பு வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையோருக்கு நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை. சோ விடை ஏ. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்துக்கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. 70வது கேள்வி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? சொல் பொருள் பின்வரும் நிலையணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, தொழில் ஓமை அணி. விடை சொல் பொருள் பின்வரு நிலையணி. விடை ஏ. 71வது கேள்வி, சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறிப்போல் மாண்ட பயத்ததாம் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார், ஏலாதி, பஞ்சமூலம், திருக்குறள். விடை நாலடியார். விடை ஏ, நாலடியார். 72வது கேள்வி, எளியது அரியது என்பன. எளியது அரியது என்பன தீயினத்தின் துணை நல்லினத்தின் துணை, சொல்வது சொல்லியபடி செய்வது, சிறுமை பல செய்வது, பகவேற் தொடர்பு, மெய்ப்பொருள் காண்பது, உருவு கண்டு எல்லாதது. சோ எளியது அரியது என்பன சொல்வது சொல்லியபடி செய்வது. விடை பி. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யாருக்கும்
எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியது, சொல்லியபடி செய்து முடித்தல் அரியது. 73வது கேள்வி, வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும் போர் செய்யென காத்து இனிது அரசு செய்கின்றான் என்ற கம்பராமாயண வரிகள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? பாருங்க, வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும் போர் செய் என காத்து இனி அரசு செய்கின்றான் என்ற கம்பராமாயண வரிகள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? ராமன், வாலி, தசரதன், ராவணன். கம்பராமாயண வரிகள் தசரதனை பற்றி குறிப்பிடுகிறது. விடை சி, தசரதன். 74வது கேள்வி, தமிழ்நதி எழுதிய அதிசய மலர் என்னும் கவிதை எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தமிழ்நதி எழுதிய அதிசய மலர் என்னும் கவிதை எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது, அதன் பிறகு எஞ்சும், சூரியன் தளித்தனையும் பகல், இரவுகளில் பொழியும் துயர்ப்படி. விடை வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகும் எஞ்சும் என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. விடை பி. தமிழ்நதி கலைவாணி ஈழத்தின் திருக்கோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதைகள். சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி கவிதைகள். காணல் வரி குறுநாவல். ஈழம், கைவிட்ட தேசம், பார்த்தீனியம் நாவல் முதலிய பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. 75வது கேள்வி, பொறுத்துக. பிண்டம் வரி. பிண்டம் என்றால் வரி. நச்சின் என்றால் விரும்பினால். நந்தும் என்றால் தலைக்கும். தப என்றால் கெட. பிண்டம் வரி, நச்சின் விரும்பினால், நந்தும் தலைக்கும், தப கெட. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. விடை ஏ. இல்லம் தேடி தேர்வில் 12th தமிழ் பார்ட் 2 பார்த்தோம். அதில் 75 கேள்விகளுக்கு உண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த கேள்விகள் உங்களுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க, சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.